தலவிருச்சம் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்ம தலவிருச்சம் நடவு பண்ண போகிற சிவன் ஆலயம் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான ஒரு சிறப்புமிக்க ஒரு சிவன் ஆலயம். இந்த திருத்தலத்தில் மூலவர் பிரகமீஸ்வரமுடைய நாயனார், அம்பாள் தாயிலும் நல்ல நாயகி. இந்த திருத்தலத்தில் இறைவனை நாகம் தினமும் அர்ச்சிப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் மூலவர் கிழக்கு திசையை நோக்கி காட்சியளிப்பார். ஆனால் இத்திருத்தலத்தில் மேற்கு திசையை நோக்கி காட்சியளிக்கிறார். மூலவர் பிரகமீஸ்வரமுடைய நாயனார் மேற்கு திசையை நோக்கி காட்சியளிப்பது இத்திருத்தலத்திற்கு தனி சிறப்பு. இத்திருத்தலத்தில் அம்பாள் சன்னதி, விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் சன்னதி சிவபெருமானை வழிபடுவது போன்று கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. இந்த சிவாலயத்தின் மேற்கு திசையில் அமைந்துள்ள நுழைவு வாயில் ஒரு தூணில் விநாயகப் பெருமானின் புடைப்பு சிற்பமும் மற்றொரு தூணில் முருகர் பெருமானின் புடைப்பு சிற்பமும் காணப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த சிவதலம் முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த திருத்தலத்தில் மகா மண்டபம் ஒன்று காணப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் நந்தி மண்டபம் இல்லை. மகா மண்டபத்தில் நந்தியம்பெருமான் அமைந்துள்ளார். அதே மகா மண்டபத்தில் கிழக்கு திசையை நோக்கி முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானுக்கென தனி சன்னதி அமைந்துள்ளது. மகா மண்டபத்தின் மேற்கூரையில் மகர மீன் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. மகர மீன் பொதுவாக சிம்மாசன அறைகளுக்கு முன்பு உள்ள மண்டபத்தின் காவலுக்கென ஒரு சிற்பமாக மகர மீனை பார்க்க முடியும். மகர மீன் வர்ண பகவானுக்கு வாகனமாகும். அடுத்ததாக விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுக்கான சன்னதி, கிழக்கு திசையை நோக்கிய சன்னதி. இதில் இப்போது விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் சிலைகள் தனியாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திருத்தலம் முற்றிலும் சேதமடைந்ததால் இத்திருத்தலத்தில் உள்ள அனைத்து சிலைகளும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இத்தகைய பல அதிசயங்கள் கொண்ட இந்த சிவத்தலம் முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. இத்திருத்தலத்திற்கு முன்புறம் முற்றிலும் அழிந்த நிலையில் ஒரு குளம் காணப்படுகிறது. அது இத்திருத்தலத்தின் நீர் ஆதாரம், தீர்த்தமாக பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சிவபெருமானின் பிரம்ம மற்றும் விஷ்ணு பாகமானது சிதறி கிடைப்பதை காண முடிகிறது. இந்த மகா மண்டபத்தில் உள்ள நந்தியம்பெருமான் சிலையானது சேதமுற்று காணப்படுகிறது. அடுத்ததாக முகப்பு மண்டபம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தலம் இப்போது மது பிரியர்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கு. இந்த திருத்தலத்திற்கு உள்ளே செல்ல செல்ல மிகவும் மன வருத்தமாக இருக்கிறதுங்க. இந்த திருத்தலம் இப்படி இருப்பதற்கு காரணம் மக்களாகிய நம்ம தாங்க. ஒரு திருத்தலம் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கு. முறையான பாதுகாப்பு இல்லாததால் இந்த திருத்தலம் இந்த நிலையில் காணப்படுகிறது.
அடுத்ததாக அர்த்த மண்டபத்தின் நுழைவு வாயில். அர்த்த மண்டபத்தின் மேற்கூரை முற்றிலும் இடிந்து விழுந்த நிலையில் காணப்படுகிறது. இதுதான் அர்த்த மண்டபத்தின் நிலைமை. அடுத்ததாக கருவறைக்கான நுழைவு வாயில். கருவறை முற்றிலும் இடிந்து சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. சுற்றுச்சுவர் அனைத்தும் இடிந்து விழுந்த நிலையில் பார்க்க முடிகிறது. மகா மண்டபம், முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று இருந்த அமைப்பு நிலைமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்று. இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் முற்றிலும் சிதிலமடைந்து காண முடிகிறது. மகாமண்டபத்தின் தூணில் மன்னர்களின் புடைப்பு சிற்பம் பார்க்க முடிகிறது. இந்த திருத்தலத்தின் நிலைமையை அதிகம் பகிர செய்யுங்க. அதனால் இந்த திருத்தலம் இந்து அறநிலைத்துறை மற்றும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுத்து மீட்டெடுத்தா நல்லா இருக்கும். இப்போது கருவறையின் பின்புறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கருவறையின் சுற்றுச்சுவர், பிரஸ்தரம் மற்றும் கோபுரம் இடிந்து கருவறையின் அதிஷ்டானம் மட்டுமே பார்க்க முடிகிறது. கோவில் கருவறையை சுற்றி பல கல்வெட்டுகள் பார்க்க முடிகிறது. அதில் இறைவன் பிரகமீஸ்வரமுடைய நாயனார் என்றும் அம்பாள் தாயிலும் நல்ல நாயகி என்றும் கூறப்படுகிறது. மேலும் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் என்னும் கன்னரதேவன் காலத்தில் விளக்கு தானம் செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. மேலும் உத்தம சோழன் காலத்தில் நிலதானத்தை பற்றியும், ராஜராஜ சோழன் காலத்தில் விளக்கு தானத்திற்காக 10 பொன்காசுகள் கொடுத்ததாகவும் கூறுகின்றன. இப்போது பார்க்கின்ற காட்சி அம்பாளின் சன்னதி. முன்புறம் அமைந்துள்ள மண்டபத்தின் அமைப்பு முற்றிலும் சேதமடைந்த நிலையில் அம்பாள் சன்னதியும் காணப்படுகிறது. அம்பாள் சன்னதியின் கருவறையும் முற்றிலும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் மூலவர் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். சுயம்புலிங்கம் என்பது முற்றிலும் ஒளிப்படாமல் அமைந்த ஒரு லிங்கமாகும். இந்த லிங்கத்தில் நாகமானது சிவபெருமானை வழிபடுவது போன்ற அமைப்பும், அம்பாள் சிவபெருமானை வழிபடுவது போன்ற அமைப்பும் இயற்கையாகவே அமைந்தது இத்திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தின் தனி சிறப்பாகும். இந்த தலத்தில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் அனைத்தும் அருகில் தகர குடில் அமைத்து வழிபாடு நடைபெற்று வருகிறது. இந்த குடிலின் வெளிப்புறத்தில் அம்பாள் சன்னதிக்கு வெளியே உள்ள நந்தி எம்பெருமான் விக்கிரகமும் இருபுறமும் துவாரபாலகர்கள் விக்கிரகமும் பார்க்க முடிகிறது. நவகிரகம், காலபைரவர், விநாயகப் பெருமான், இவர் மூலவர் பிரகமீஸ்வரமுடைய நாயனார். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். அம்பாள் தாயிலும் நல்ல நாயகி. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், மூத்த தேவி, நால்வர்கள்,
மூலவர் பிரகமீஸ்வரமுடைய நாயனார் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அம்பாள் மற்றும் நாகம் சிவபெருமானை வழிபடுவது போன்ற அமைப்பு பார்க்க முடிகிறது. தினமும் இந்த சிவபெருமானை நாகம் வழிபடுவதாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள். இவ்வளவு சிறப்புமிக்க இத்திருத்தலத்திற்கு தலவிருட்ச மரமாக நாகலிங்க மரத்தையும் ருத்ராட்ச மரத்தையும் காசி வில்வம் மகிழ மரம் சரக்கொன்றை போன்ற தலவிருட்ச மரங்களை நடவு செய்துள்ளோம். இந்த காணொளியை அதிகம் பகிர செய்து இந்து அறநிலைத்துறை மற்றும் தொழில் துறைக்கு தெரியப்படுத்தி இந்த திருத்தலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எங்களின் வேண்டுகோள். நன்றி. வேறு ஸ்தலம் மற்றும் தலவிருட்சத்துடன் சந்திப்போம். நன்றி.